we need God, the manufacturer of body, the manufacturer of soul, the manufacturer of spirit. ஆவி ஆன்மா சரீரத்தை தயாரிப்பு நிறுவனமாகிய கடவுள், சாமி, தேவன் என்று சொல்லக்கூடியவர் மனிதனுக்கு ஏன் வேணும்? மனிதன் என்கிற சரீரம், ஆத்மா, ஆவியை தயாரிப்பு நிறுவனர் தான் யாரு? சாமி. அவர் மனுஷனா வந்தபோது அவருக்கு பேர் என்னது? இயேசு. அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவருக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஃபண்டமெண்டல் நமக்கு தெரிஞ்சாதான் பியூரிட்டி சப்ஜெக்ட் என்ன செய்யும்? புரியும். பியூரிட்டி, சுத்தத்தை வச்சு பிசாசு உங்களையும் என்னையும் திருச்சபைகளையும் பயமுறுத்திட்டு இருக்கான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. You should know the false Christ. You should know false Christ. கள்ள கிறிஸ்துக்கள். False Christ. Finding false in Christians, non-Christians, anybody else, they find fault. False Christ. Christ never find fault. He find faith. Hallelujah. ஹல்லேலூயா. Jesus find faith. உங்க மேல உங்களுக்கு உள்ள இருக்கிற விசுவாசத்தை கண்டு உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? இங்க அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை வைத்து அவர் அசுத்தத்திலிருந்து சுத்தத்திற்கு அழைத்து, சுத்தத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரமேறி பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்தில் மறுபடி வர காத்திருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There is no one, I am not your answer. I am messenger. Don't see me. Look upon Jesus, who is crucified on the cross for you. The பிரச்சனை என்ன அப்படின்னா, you look me. That is the problem. Don't look me. I am not your solution. That Jesus Christ, the Creator, is your solution. I am messenger. I can get some word from His word and give it to you. When you come to the church, look upon Jesus. என்ன நடக்குங்க? லுக் அப்பான் ஜீசஸ், பியூரிட்டி வில் டெவலப். சுத்தம் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ சுத்தம் எங்கெங்க போச்சு? அன்பிலே இயங்கக்கூடிய வகையிலே படைக்கப்பட்ட மனிதன் அவன் அதிதீர ஆசையிலே வாழும்படி விழுந்து போனான். எதுல வாழ படைக்கப்பட்டவன்? அன்பிலே வாழுவதற்கு ஏதேன் தோட்டத்திலே தேவன் உருவாக்கினார். உருவாக்கிட்டு சொன்னாரு, ஒரு வார்த்தை கொடுத்தாரு, இந்த கனியை என்ன செய்யாத, சாப்பிடாத, அந்த கனியில தான் சனி இருக்குதுன்னாரு. அதனால தான் இவர் என்ன செஞ்சாரு? சாப்பிட்டாரு. இன்றளவும் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் மேலதிகாரிக்கு கீழே உள்ளவங்க, அதுவும் பக்கத்திலே உள்ளவங்க என்ன செய்யறதில்ல? கீழ்படுகிறத இல்லை. சபையில் ஹயரார்கியல் சிஸ்டத்துக்கு என்ன செய்யறதே இல்லை? கீழ்படுகிறதே இல்லை. Just being knowing the word, you will not get the appointment.
ஒரு வருஷத்துக்கு 10,000 இன்ஜினியர்ஸ் வராங்க, 10,000 டாக்டர்ஸ் வராங்க. எல்லாரும் கவர்மெண்ட் டாக்டரா? இல்லை. அவங்களுக்கு தெரியும்ல வைத்தியம்? தெரியும். அப்பாயின்மெண்ட் கொடுத்துருச்சா கவர்மெண்ட்டு? இல்லை. அப்போ கவர்மெண்ட் டாக்டருக்கும் ப்ரைவேட் டாக்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா? இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் விவரம். ஆனால் they may not supposed to sit as a superintendent in the headquarters of government hospital. What is the difference? The appointment is different. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அவர் ஒரு பரீட்சை எழுதுவாரு. அந்த பரீட்சைக்கு அவர் என்ன பண்ணுவார்? தனியா தயார்படுத்துவாரு. அதுக்கப்புறம் பாஸ்ன்னு என்ன செய்யும்? ரிசல்ட்டு வரும். அதுக்கப்புறம் ரேங்க் கொடுப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போடுவாங்க. த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் லைக் தட். ஹியர் ஸ்டாண்டிங்னா அதுக்கு என்ன எழுதணும்? என்ன எக்ஸாமுங்க? நமக்கு பாவம் தான் எக்ஸாமு. என்ன எக்ஸாமுங்க நமக்கு? பாவம். கொண்டு வந்து கொடுப்பாரு. தம்பி இந்த கொஸ்டினுக்கு என்ன செய்ய? ஐயா ஆன்சர் கன்சல்ட் வித் யுவர் டீச்சர். யாருங்க? உள்ளே வச்சிருக்கிறேன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஐயா ஃபெயில் ஆயிட்டேயா, சப்ளிமெண்ட்ரி. அடுத்த எக்ஸாமு வரும். கொஸ்டின் பேப்பரியா? சேம் கொஸ்டின். இங்கெல்லாம் உலகத்தில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகாத. தி ஹெவன்லி கொஸ்டின் பேப்பர் அவுட்டு. கொஸ்டின் என்னங்க? கண்களை நீச்சைங்க. கொஸ்டின் நம்பர் 2 என்னங்க? மாம்சத்தை நீச்சைங்க. கொஸ்டின் நம்பர் 3 என்னங்க? பெருமைங்க. இந்த 3 கொஸ்டின் தாங்க மறுபடி வருங்க. எப்போ வரைக்கும் வருங்க? நீங்க பாஸ் ஆகிற வரைக்கும் வருங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. See, Christians didn't understand why you are calling Christians. You kept your faith. What do you mean by faith? என் பாரத்தை அவர் சுமப்பேன்னு ஒரு வாயை திறந்து சொன்னாரு. அவர் சொன்னதை அவர் செய்வாருன்னு நீங்க வாட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா சுமக்காம. அதுக்கு பேர் தான் என்னது? ஃபெய்த். அதுக்கு பேர் தான் என்னது? ஃபெய்த். நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? ஆண்டவரே சம்மந்துக்கோங்க அப்படின்னு வைக்கிறீங்க. வச்சிருந்துட்டு யோனா மாதிரி அங்க இருந்து என்ன செய்றீங்க? ஓட்டக்கண் விட்டு இவர் தூக்குறாரா அப்படின்னு பாக்குறீங்க. ஐயோ பொறுப்புள்ளாத மனிதரா இருப்பார் போல தெரியுது. இவருக்கு சிலுவையில தொங்க மட்டும்தான் தெரியும் போல தெரியுது. இவருக்கு அடி வாங்கத்தான் தெரியும் போல தெரியுது. இவருக்கு முள்முடி சுமக்கதான் தெரியும். ஆனா ஏன் பாரத்தை சுமக்க தெரியல. அதனால நான் என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கணும். பிசாசு வெரி குட்னுவான். இப்பதானே நீ என் கெட்டிக்காரம் இல்லைன்னுவா. ஆண்டவர் அழுவர், அட லூசு பிள்ளை, விசுவாசம்னா என்னன்னு தெரியாதே, சபைக்கு வரைய பிள்ளை. யார் சொன்னதை யார் செய்வா? இயேசு சொன்னதை அப்படின்னு இருக்க தெரியாது. அப்ப அவங்க யாரு? விசுவாசத்திலிருந்து விழுந்து போனவர்கள். இயேசு என்ன சொன்னார்? சபையை நான் கட்டுவேன்னு. இவங்க கட்டுறதுக்கு புறப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்? That is the suffering, mental suffering, physical suffering. ஏன் சஃபரிங் வருது? You will seek remedy for the suffering. ஒரு மனுஷன்ட்டையும் இருக்காது. கடைசி எங்க வருவீங்க? that is the direction of God. That is the attitude of God. முதல்ல உங்க மூளை, உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க படிப்பு அம்புட்டு ஃபெயில் ஆயிரும்ல. எங்க வருவீங்க? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஓஹோ இப்பதான் கண்ணு தெரிஞ்சுதா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. If you understand faith upon Jesus, உலகத்திற்காக நான் கொடுக்கிற என் மாம்சமே உங்களுக்கான ஜீவாப்பம் சொன்னது யாரு? இன்னைக்கு ஜீவ அப்பத்தை வாங்கும்போது நீங்க சொன்னது நீரு, செய்யறது நீரு, திங்கிறது யாரு? அவ்வளவுதான். இதுக்கு பேரு தான் என்னது? இதுக்கு பேரு தான் என்னது?
see, வந்து கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லலாம்? அது ஏன் வேலை இல்லை, அவர் வேலை. ரட்சிப்பேன்னு சொன்னது யாரு? இயேசு. அவர் செய்வார். உனக்கு என்ன கவலை தம்பி? என்னை கர்த்தர் தான் அனுப்பி விட்டார். அப்போ கர்த்தர்ட்டே கேளு. என்ன கேட்கணும்? செல்வினை நீங்கள் ரட்சிப்பீங்களா இல்லையான்னு யார்கிட்ட கேளு? இயேசு கிட்ட. நான் சொல்லல. ஹே, கிறிஸ்டியானிட்டி இஸ் a very very joyful மார்க்கம், ஜாய்ஃபுல் ரிலிஜியன் வச்சுக்கோங்க. ரிலிஜியனாக தான் புரியும் உங்களுக்கு. இட்ஸ் ஜாய்ஃபுல் ரிலிஜியன். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? நம்ம இப்போ பேய்ஃபுல் ரிலிஜியனா மாற்றிட்டோம். யாரா கட்டாலும் சீரியஸாக இருக்கான். இன்னியா நேற்று விழுந்துட்டேன். சரி, என்னைக்கு தான் நீ விழலை? நீ பிறந்ததுலேருந்து ஒரு நோட்டு எழுது, டைரி காணாது. உண்மையாக நீங்கள் ஒரு ஏரியா சின்னில் ஒரு ஏரியா பியூரிட்டினா பைபிளுங்க செக்ஸுவல் சின் தான் சொல்லுது, பியூரிட்டி. அதை மட்டும் எழுதிக்கிட்டே இருந்தா டைரி என்ன செய்யாத? உண்மையாக மனந்திருந்து எழுதுனீங்கன்னா. இப்போ யார் உங்களால் ரட்சிக்கன்னு சொன்னது? இயேசு. பணம் அப்படின்னு ஒரு ஏரியா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் ஒருத்தன் வாரான் ஏசுநாதர்கிட்ட, சுவாமி என்னடா இந்த பரலோகம் போகணும்னா எப்படி என்னென்ன செய்யணும்? எல்லாருக்கும் முன்னாடி தன்னை பெருமையாக காட்டணும்னு நினைக்கிறது இது மாட்டு. உடனே ஏசையா சொல்கிறாரு, தம்பி சட்டங்களை எல்லாம் கரெக்டாக என்ன செய்யணும்? பொய்சில்லாத இருப்ப, நிச்சயாத இருப்ப, எல்லாம் கிடைக்கணும். நான் சிறு வயது முதல் இதையெல்லாம் என்ன செய்கிறேன்? கடைபிடித்து கொண்டு வருகிறேன். ஓஹோ, அவன் பணக்காரன்னு இவருக்கு என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சிருச்சு. தம்பி அம்புட்டையும் விற்று பாப்பர் ஆகிட்டு என்கிட்ட வான்ட்டாரு. இவனுக்கு அதை என்ன செய்ய முடியல, விட முடியல. அப்படியே சோர்வாக போயிட்டான். பேதுரு ஷாக் ஆயிட்டான். யோ என்னையா பணம் இல்லாமல் எப்படி வாழ்றது? பணம் நாங்கள் சம்பாதிக்கிறோம். ஏன்னா பேதுரு யார்? பெரிய ஃபிஷர்மேன். 10 போட்டு வச்சு ஓட்டினவன். போட்டு வச்சு ஓட்டணுன்னு லூசுன்னு நினைக்காதீங்க. அவன் பெரிய பணக்காரன், வேலைக்காரன் வச்சு வேலை செஞ்சவன். என்னடா அது போட்டு வச்சு நோட்டு என்ன? அப்போ நான் எப்படி? ஏசு கூலா சொல்றார், தம்பி அது மனுஷரால் தேவனால் கூடும். அப்படின்னா என்னன்னா, சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடவே மாட்டார். இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். உங்க ஏசு இருக்கிறார்ல, நம்பினவங்களை கைவிடுறது அவருக்கு தெரியாது. என்ன பிரச்சனைனா, நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு நமக்கு இல்ல. we see the God, the Lord as a human being look. மனுஷனை எப்படி நீங்க பார்க்குறீங்களோ அதே பார்வை யாரை பார்க்குறீங்க? இயேசுவை பார்க்குறோம். அதான் பிரச்சனை. மனுஷன் மாறுவான், அவர் மாறவே மாட்டாரு. அப்போ ஏங்க என் பியூரிட்டி அப் அண்ட் டவுன் ஆகுது? உங்கள் பியூரிட்டி அப் அண்ட் டவுன் எப்படி மாறினாலும் அவர் ஏன் மாற வச்சுக்கிட்டே இருக்காது தெரியுமா? நீங்கள் மாறினாதான் யார்கிட்ட வருவீங்க? ஏசையாட்ட, ஆண்டவர் வா 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 கமான் கமான் கமான். நீங்கள் அப்படி இல்லைன்னா சாத்தான் கூட அக்ரிமெண்ட் போட்டு என்ன செய்வீங்க? போயிட்டே இருப்போம். இப்போ சபையில் இருந்து நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? 6 நாள் சாத்தானோட என்ன பண்ணிக்கிறீங்க? டீல் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாள் இங்க வந்து அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு போனோடனே என்னத்தை ஏல்பத்தேல், அதே தலைவலி, அதே இடுப்பு வலி, அதே நொண்டி வலி. See, when you lift, when you praise the work of Satan,
ப்ரைஸிங்கே தெரில. ரியல் ப்ரைஸிங்னா உங்களுக்கு புரியணும், அதனால தான் புரிய மாட்டேங்குது. ரியல் ப்ரைஸிங்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ரியல் ப்ரைஸிங் இஸ் நாட் சிங்கிங் நைஸ்லி. எதை சிங்கு பண்றீங்கன்னு பார்க்கணும், எதை பாடுறீங்க, யாரோட ஒர்க்க பாடுறீங்க. உங்களுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு, இது பாடி பிரச்சனை. மைண்டில் ஒரு லஸ்ட் வந்துருச்சு, அது என்னது, சோல் பிரச்சனை. உடனே முட்டி போட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி தான் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவரே என்னப்பா எனக்கு லஸ்ட்டு வருது ஆண்டவரே, நீ அதில் பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும்ப்பா. ஆண்டவரே எனக்கு இடுப்பு வலிக்கு, சரீரத்தை நான் சாகிறதுக்கு தான்ப்பா வச்சிருக்கிறேன், அது எப்படினாலும் செத்து போயிடும், பரவாயில்ல அப்படியே ஓட்டிட்டு வா, உனக்கு புது பாடி கொடுத்துறேன். ஐ வில் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் யுவர் நீ, ஐ வில் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் யுவர் ஹிப், டோட்டல் பாடி ரீப்ளேஸ் பண்றா. ஐ எம் காட்னுவாரு. உங்களுக்கு என்ன தெரியாது, ஏன்னா நீங்க அவரை காடா பார்க்க மாட்டீங்க, லாடாவும் பார்க்க மாட்டீங்க. அவரை எப்படி பார்ப்பீங்க, பேடா பார்ப்பீங்க. ஏன்னா 6 நாளும் யூ ஆர் பிரைசிங் த ப்ரேயர்ல போய் எதையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே சாத்தான் அதை செஞ்சுட்டான், ஆண்டவரே சாத்தான் பாப்பான். லார்ட், this guy is acknowledging me my work. See, I am working. You did nothing. You are not recognized by human being. I am also sinner. Human being also sinner. You partiality. You gave grace to human, judgment to me. Change the judgment. இப்போ யாருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கீங்க நீங்க, அது பிரைஸா? இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா? நீங்க என்ன பண்ணணும், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் மருந்து, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல்மருந்து, பிணி போக்கும் நல்மருந்து. இப்ப என்ன பண்றீங்க, you are praising the work of God. பிரைசிங்க்கு ஒரு ரீசன் கூட இருக்கக்கூடாது, அப்பதான் அதுக்கு பேர் ரியல் பிரைசிங். நீங்க பிரைஸ் பண்ண போறீங்கன்னா ஆண்டவர் சுத்தி அம்புட்டு இணைஞ்சிருவாரு, உருவிடுவாரு. உருவிட்டு தான் உங்களை என்ன செய்வாரு, பாப்பாரு. பிரைஸ் இது பண்ணுதா, நம்ம ஒர்க்க பண்ணுதா, இல்ல சாத்தா ஒர்க்க பண்ணுதா. எலியாவுக்கு கொஞ்சமாவது இறக்க வேண்டாமா, அதுவே சாப்பிட்டு போட்டு சாக போறேன்னு சொல்லுது. நீ சாகு, சாகாம போ, முதல்ல எனக்கு என்னது போடு, இருக்கிற அப்பத்தையும் உருவுறான் பாருங்க. எதுக்கு, பஞ்ச காலம் முழுவதும் மாவு குறையாம இருக்கிறது. நீங்க காடோட ஆட்டிடியூட் புரியாதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ இருக்கிறதையும் உருவுறாரே அப்ப இதோட சொல்லி இல்ல, உங்களுக்கு முடிவு தான் அவருடைய ஆரம்பம். அல்லேலூயா. இது விளங்காதனால உங்களுக்கு ரியல் பிரைஸ் வர மாட்டேங்குது. நீங்க யாரை பிரைஸ் பண்றேன்னு யாரை பிரைஸ் பண்ணிடுறீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறேன்னு யாரை தூக்கி விட்டுறீங்க, பிசாசை தூக்கி விட்டுறோம். You are lifting the death spirit. You are lifting the demon. So உங்க அட்மாஸ்பியர் உங்க வீட்டில் எப்படி இருக்குது, demonology. You are saying I am Christian. There is no atmosphere of Christ. You are simply saying, என்னங்க கர்த்தர் பார்த்துக்கிறார். உங்க வீட்டில் கர்த்தரே இல்லையங்க. கர்த்தர் இருக்கிறாரு, எங்கெங்க இருக்கிறாரு, குழந்தையும் சாமியும் கொண்டாடுற இடத்துல தான் இருப்பாங்க சொன்னீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் எப்படி தான் பேசுகிறீங்க, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்கிறீங்க, அதை மாற்றும் இதை மாற்றும், என்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறீங்க. பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொல்லாத சிந்தனைகள், வன்கண், பொறாமை, குருடு, இதெல்லாம் எங்க மாறிடுச்சு, ஏதேன் தோட்டத்திலேயே மாறிடுச்சு. லவ் எப்படி மாறிடுச்சு, லஸ்டா மாறிடுச்சு.
லவ் தான் கொடுக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து உலகத்தை லவ் பண்ணார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஒரு ரோசா பூவை கொடுத்து ஒரு பையன் ஒரு பிள்ளை நினைச்சிறான், லவ் பண்றான். அதுக்கப்புறம் பாருங்க, அவன் போய் அவன் வாட்டில் வாங்குவா, எல்லாத்துக்கும் இவன் தான் என்ன செய்வான்? ஆமாம், கொடுத்து என்ன செய்யணும்? லவ் காட்டணும். லவ் கமிட்மெண்ட்டோட இருக்கும். லாஸ்ட்டு வாங்கும். கமிட்டடா இருக்காது. இருக்காது. தவி தவி ஓடும். தவி தவி ஓடும். ஓடும். ஃபீலிங்ஸும் லாங்கிங்ஸும் இருக்காது. ஃபீலிங்ஸும் லாங்கிங்ஸ். நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவனை பார்த்தா தான் என்ன வரும்? ஃபீலு வரும். ஆமாம். லாங்கிங், மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல. என்ன அர்த்தமா? அவரை வாஞ்சிக்கும். ப்ரைசிங் பண்ணும்போது அவரை பார்க்கும்போது நம்மளே ஆண்டவர் இவ்வளோ வச்சிருக்குதாரு அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல? பார்க்கறதே இல்லை. அவர் என்ன தெரியுமா, பார்க்கும்போது உங்களை பெரிய நீதிமானா பார்க்குறாரு. உங்கள் பாவத்தை அவர் பார்க்குறதே இல்லை. ஏன்? His blood is dealing your sin. Amen. Hallelujah. 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 So you are praising the work of Satan. Work of Satan என்ன? Killing, giving disease, stealing, giving restless. இதெல்லாம் கொண்டு எங்கே கொண்டு சொல்லிடுறியா? கலெக்டர்கிட்ட எதை கொடுக்கக்கூடாதோ அதை எணிஞ்சிரியா? சொல்லிடுறோம். கலெக்டர் ராஸ்கல், நான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்ட்டே வந்து ஏன் ஆட்சியே குறை சொல்றியா? ஏய் கிறிஸ்டியன்ஸ், ரிப்பண்ட் நாட் ஃப்ரம் சின்ன. ப்ரைஸிங்கில் ரிப்பண்ட் ஆகுங்க. ப்ரைஸிங் தான் நம்ம டியூட்டி. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சபமான சிலுவையில். இந்த பிரைஸை எப்போ பாடணும்? 5 வியாதி உடம்புல இருக்கும்போது பாடணும். அப்போதான் அதுக்கு பேர் என்னது? ரியல் பிரைஸ். ரியல் பிரைஸ். ரியல் பிரைஸ். ரியல் பிரைஸ். சுத்தி லஸ்ட். சுத்தி லஸ்ட். இச்சை. இச்சை. இச்சைனா இன்டென்ஸ் டிசையர். இன்டென்ஸ் டிசையர். அதீத ஆசை. அதீத ஆசை. சுத்தி. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இதுதான் ரியல் பிரைஸ். மித்ததெல்லாம் ரியல் பிரைஸ். See, David, when he is a shepherd, he is not become a good worshipper. He is not writing the 23 Psalm. He is working in Saul army. He is not writing any songs. When the Saul chasing the David to kill, பாட்டு வருது. சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிட்டா என்ன வருது? பாட்டு வருது. என்ன வருது? பாட்டு வருது. தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு போட்டு தள்ளிடுவான்னு ஒண்ணு. கர்த்தரின் மைப்புறாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் பார்த்தாரு, டே அங்க பெலிஸ்தீன் அனுப்பிடான்னாரு, ஓடி போயிட்டான். That is real price. Amen. The price doesn't have reason to price. That's God to promote next level. growthனா என்னதுங்க? growthனா என்னது? செய்யறதுக்கு பேர் growth இல்ல. ஒரு நிலையிலிருந்து நீங்க சந்திக்காத, உங்களுக்கு விளங்காத
நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த சீட்டில் உட்காராத சீட்டுக்கு உங்களை என்ன பண்ணுவார் அவர்? கொண்டு போவாரு. தட் இஸ் யுவர் காட். ஆமென். யூ ஆர் இன் த சீட் ஆஃப் சின். த ஜீசஸ் பிளட் and the Jesus cross is pushing every day to the heavenly seat. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Jesus blood is working every day for Amen. you and me. அது விளங்குறதே. இந்த பாவம் வந்துருச்சு யார் கொண்டு வந்தா? ப்ராப்ளம் மேக்கர் யாரு? பிசாசு. சொல்யூஷன் மேக்கர் யாரு? இயேசு. இன்னொரு சொல்யூஷன் உங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் இப்போ கடன் வாங்குறதே ஒரு ஆள் வாங்கி கொடுக்கல் வாங்கல் பழகிடுச்சுன்னா அவங்க நைட்டு ஃபோன் பண்ணால் கூட சரிப்பா அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க, அனுப்பி விடுவாங்க. ஏன்? ட்ரஸ்ட் என்ன ஆயிடுச்சு? பில்ட் ஆயிடுச்சு. ட்ரஸ்ட்டு பில்ட் ஆயிடுச்சு. ட்ரஸ்ட்டு பில்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கும் இயேசுக்கும் ட்ரஸ்ட் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் நின்ன உடனே அந்த பாவம் தானே செஞ்ச, போ போ போ, உனக்கு ப்ரொமோஷனு, அப்ரூவல் ஆஃப் காட், தட் இஸ் கிரேஸ். ஆமென். Hallelujah. ஹalleluya. That is the power of value of Jesus blood. If you want to praise, if you want the money borrower, சார் நான் நம்ம பேங்கில் சார் கொடுக்கல் வாங்கல் வாங்கியிருக்கேன் சார், 5 லோன் வாங்கியிருக்கேன், 5 லோனே இணைஞ்சிருக்கேன், திருப்பி கட்டியிருக்கேன், அதனால் இந்த தடவை எனக்கு லோனு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக ட்ராஜடியில் மாட்டிக்கிட்டோம். இப்போ ஆண்டவரே நான் 10 வயசில் ஒரு ட்ராஜடியில் மாட்டின ஆண்டவரே, அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? விடுவிச்சிங்க ஆண்டவரே, சோதரம். அப்புறம் 16 வயசில் நான் குப்புறடிக்காக விழுந்தேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன செஞ்சீங்க? எழுப்பி விட்டீங்க. அப்புறம் 25 வயசில் குப்புறடிக்காக விழுந்தேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்புறம் 30 வயசில் மோங்குப்புறம் விழுந்த ஆண்டவரே, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? எழுப்பி விட்டீங்க. சரி, இப்போ என்னடா சொல்ல வர ஆண்டவரே? இப்பயும் அதே குப்புறடிக்க போடா, ரெகுலராக நீங்கள் காப்பாற்றி விட்டீங்க ஆண்டவரே, இப்பவும் நான் என்ன செய்கிறேன்? இப்பமா இழந்துட்டேன். எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, ஐயா இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஹalleluya. இப்பதான் நீங்க இயேசுநாதருக்கு அந்த செய்யற மனசு என்ன செய்றீங்க? நான் உன் வாழ்க்கையில செஞ்ச எல்லா வேலையும் ஞாபகத்திலேயாவது வச்சிருக்கியே. நன்றியுள்ள ஆள்றாடே, நான் நிறைய நன்றியுள்ள ஆளை தேடிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் பன்றி உள்ள ஆளாத்தான் இருக்கான். நன்றி உள்ள ஆளா இல்ல, வாங்கிட்டு குரங்கு மாதிரி ஓடிடுறான், மரத்துக்கு மரம் தவ்வுறான். ஆனா நீ தாண்டா என் செல்லக்குட்டி ரூபமே பிரியவதியே வாணுவார். பிசாசுக்கு வயிறு எரியும். ஆனா அதை விட்டு போட்டு இயேசு செஞ்ச வேலையை சொல்லாது யார் வேலையை சொல்லிடுறீங்க? ஜெபத்திலும் துதியிலும் சொல்லாதீர்கள், சிலுவை நாயகன் கண்ணீர் சிந்துவார். The real price doesn't have reasons to price. உங்களுக்கு தேவனை உண்மையா நீங்க துதிக்கணும்னா அவர் என்ன பண்ணிடுவார்? எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துருவார். துதிக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் இணைஞ்சிருவாரு. இப்போ என்ன செய்யுதுன்னு பார்ப்பார். நான் அத்லட்டாக இருக்கும்போது கோச் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவர் சென்ட்ரல் எக்ஸஸ் இன்ஸ்பெக்டர்.
அவர், ஐயா நான் வந்து வேகமாக என்ன செய்யணும், ஓடணும். ஓடணும். நான் என்ன நினச்சேன்னா, அப்போ ஓடணும்னா அவர் ஏதாவது பின்னாடி இருந்து என்ன செய்வார், வேகமாக ஓடுறதுக்கு ஏதாவது எது விடுவார், இல்லை கூடையே ஏதோ நினச்சிக்கிட்டு தான் நான் போகிறேன். கல்லூரி மாணவன். அவர் சொல்லிட்டார், நீ பல்லாவரம் மலைக்கு வந்துருன்ட்டார். சரி, பல்லாவரம் மலைக்கு வந்துட்டேன். மலையில் நம்ம தரையில் ஓடுறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தடுமாறிக்கிட்டு இருக்க. இவர் மலையடி ஓடுறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. உடனே நல்லா இந்த லிவர்லாம் வாங்கிட்டு வந்தார். அது சாப்பாட்டை பார்த்தோன்னே சந்தோஷம். நல்ல லிவர்லாம் சாப்பிட்ட உடனே வெயிட் ஜாக்கெட்டுன்னு ஒன்று எடுத்தார். 10 கிலோ மேலே அணிஞ்சிட்டாரு, போட்டுட்டாரு. இங்கே காலில் 2 மாட்டி விட்டாரு. ஒரு 12 கிலோவை மாட்டிட்டு ஓடு அப்படின்னாரு. எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டரு. நான் பைக்கில் மேலே போய் இருப்பேன்ட்டார். கூடையும் ஓடி வரல. வேகமா ஓடணும்னா என்னைய பின்னாடி இழுக்கக்கூடிய வெயிட்ட எனக்கு புரியவே இல்லை. ஆனால் ஒரு 4 வாரம் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 5ஆவது வாரம் 1000 பாயிண்டர் ஓடுறேன். என் டைமிங் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ப்ரைஸ் கிடைச்சிருச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா, ஐ வாண்ட் ஸ்பீட் இன் த லைஃப் ஆஃப் கிறிஸ்டியன். God will pull back. உங்களை பின்னாடி என்ன செய்வார், இழுப்பார். நீங்க என்ன செய்யணும், முன்னாடி ஓடணும். இப்படியே கொஞ்ச நாள் பண்ணுவார், அப்புறம் எடுத்து விட்டுருவார். குடுக்குடுன்னு நினைஞ்சிருவியா, ஓடிடுவோம். இப்போ அவர் உங்களை ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து பிசாசு வந்து சொல்லலாம், பாத்தியா இந்த ஏசுநாதத்தை போகாதேன்னு சொன்னேன் கேட்டையா, நீ என்ன வேகமா ஓடணும்னு சொன்ன அந்த ஆள் என்ன செய்யறாரு, பிடிச்சிருக்காரு. நாட் லைக் தட். பிரைஸ் பண்ணணும்னா என்னத்தையாவது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். உங்கள் ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வாத வாய்க்கால்கள். ஆமென். பரலோக ஆசீர்வாதம் இந்த கோவில்பட்டிக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றினது சிலுவை. அந்த சிலுவையின் மீது நீங்கள் விசுவாசம் வைத்த பொழுது சிலுவைக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு டவுன்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இப்படி சுற்றி பார்க்குறீங்க. எதை சொல்லி நன்றி சொல்ல அப்படி நினைக்கிறீங்களா, அப்போ நீங்கள் சிலுவையை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீசஸ் பிளட். ஏன் தெரியுமா, நம்மகிட்ட எந்த நன்மையும் இல்லாத போது, நாம் துர்க்கிரியைகளாக இருக்கும் பொழுதே அந்த ரத்தம் நம்மளை ரட்சிக்க சித்தம் கொண்டது. ஆமென். அந்த நாமம் நமக்கு அதிகாரம் தர சித்தம் கொண்டது என்றால், இவ்வளோ நான் வேதம் வாசித்த பிறகு, இவ்வளோ நாள் நான் சர்ச்சை அட்டன் பண்ண பிறகு நான் நித்திய ஜீவனை அடைவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. The Satan is confusing the church related to the work of God. That's why அவன் சர்ச்சிலேயே என்ன சொல்றது, ஆண்டவரே அப்படின்வாரு, பிசாசை கட்டுங்கப்பா, நான் உன்னை திட்டுவேன்பான்னுவார். ஏன் பிசாசை கட்டுறது என் வேலையாடா, அவன் எனக்கு சமமான எதிரியாடா, அவன் என் கால் தூசுடா. இப்போ அவன் காம்படிட்டிவ், அவனுக்கு காம்படிட்டிவ் யாரு, நீ. அது நீ என்னை ஏத்துக்கிட்டதுனால உனக்கு கூட அவன் சரியான காம்படிட்டிவே இல்ல. எனக்கு இல்லாதவனை அவனுக்கு சமமா போய் என்னை சண்டையோட கூப்பிடுறியடா படுவாவி, படுவாவி. என்னைய துதிக்காட்டாலும், என்னைய சபிக்காம, என்னைய ப்ரொமோட் பண்ணாட்டாலும், என்னைய டீப்ரமோட் பண்ணாம வாய மூடிட்டாது இருடா, எங்கேயா 2 சினிமாக்காவது போயிட்டு வாடா, இந்த வேலையை என்ன செய்யாத, செஞ்சிடாத. ஏய், சீயிங் சினிமா ராங்னு இருக்கான். ஆனா ப்ரோமோட்டிங் சர்டன்ஸ் ஒர்க் த பிரைஸ் ஆடாது. என் வேலையை நீங்க வந்து நீங்க செஞ்சீங்க நல்லா இருக்கு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நான் என்ன செய்வேன், அவங்க மேல பாசமா இருப்பேன். என் எதிரியோட வேலையை வந்துக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு அவனை பிரைஸ் பண்ண எனக்கு எப்படி இருக்கும், கோவம் வரும். திங்கிறது ஏன் சோறு, சுவாசிக்கிறது ஏன் காத்து, குடிக்கிறது என் தண்ணி, வாழ்றது நான் கொடுத்த பாடி,
புள்ள நான் கொடுத்தது. எப்படி? புள்ள நான் கொடுத்தது. தாய்மார்கள்லாம் ஃபேமிலியில் அப்படி நினைக்கிறது இல்லை பாருங்க. புள்ள யார் கொடுத்ததுன்னு. புள்ளைய சாமிகிட்ட இருந்து வாங்குவாங்களாம், ஆனால் சாமிக்கு திருப்பி என்ன செய்ய மாட்டாங்களாம், கொடுக்க மாட்டாங்க. ஏ திருடர்களா, ஏ அப்பா. அதனால என்ன பண்ணுவார், நீங்கள் புள்ளங்கும்போது அந்த புள்ள நெஞ்சிலே என்ன செய்யும், மிதிக்கும். வர்றியா, வா 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 வா, இப்போ ஏன்ட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உனக்கு பிள்ளை கொடுக்கலன்னா நீ மலடி, யூ ரிஜெக்டட் பை சொசைட்டி. இப்போ பிள்ளைய கொடுத்துட்டா பிள்ளைய திருப்பி எனக்கு தராம நீ என்ன பண்ற, டிமாண்டு பண்ற. அப்ப நான் பிள்ளைய வச்சு உன் நெஞ்சில மிச்சுனா நீ நினைஞ்சிருவ, என்கிட்ட வந்துருவே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. You see the God strategy and our strategy. நம்ம என்னமோ எல்லாத்தையும் காப்பாற்ற பாட்டு வரு, பிள்ளைய கொடுத்தீங்களப்பா, பிள்ளைக்கு ஒரு பொண்டாட்டியை கொடுத்துருங்கப்பா. ஹே, I am a maker of family. You are a joker. You are giving command to me. I am a manufacturer of family. God is a family man. God is a ஃபேமிலி மேன். God is a. ஃபேமிலி மேன். அதனால தான் அவர் கேட்பார், அப்பா நான் எஜமானனானால் என் கணம் எங்கே, நான் தகப்பனானால் என்னுடைய கணம் எங்கே. அவர் ஒரு ஃபேமிலி மேன். ஆமாம், அவர் புருஷனா, நம்மெல்லாம் யாராம், பொண்டாட்டியா. அவர் தகப்பனா, நம்மெல்லாம் யாராம், புள்ள. அவர் ஒரே பாடியா, அவர் தலையா, நம்ம பாடியா. இஸ் அ ஃபேமிலி மேன். தட்ஸ் வை தேவனை வந்து யூதராஜ சிங்கம். சிங்கம் இஸ் அ ஃபேமிலி மேன். He respect the relationship. கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், கரேஜியஸாக மெயின்டைன் பண்ணும். தட்ஸ் அ லயன். ட்ரைனிங் கொடுக்கும், சாப்பாடு கொடுக்கும், எல்லாம் கரெக்டாக என்ன செய்யும், கொடுக்கும். தட்ஸ் அ லயன். God is a family man. நீங்கள் அவரையே ஃபேமிலி முழிக்க வைக்கிறீங்க, பிள்ளைய கொடுக்காம. உடனே அவர் பிள்ளை தொல்லையை கொடுத்தோன்னே என்ன செய்றீங்க, மாத்துங்கப்பா மாத்துங்கப்பா, பிள்ளைய எப்படினாலும் மாத்துங்கப்பா. அவர் சொல்லுவார், கொடுத்துடுறம்மா பொறுப்பை, கொடுத்துருமா, உன் பிள்ளைய பார்க்குற பொறுப்பை எனக்கு கொடுத்துருமா. கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்களை மாதிரி அவனையும் சிலுவையில் ஏற்றிடுவீங்க. நல்லா யோசித்து பாருங்க. 25 வருஷம் தவம் இருந்து ஒரு ஒரு பிள்ளையை பெற்றிருக்கா ஒருத்தி பைபிளில். யார் அது? சாரா. சாரா பெற்றிருக்கா. புருஷன் பார்வையில் மொதல் பிள்ளையும் ரெண்டாவது பிள்ளையும் ஈக்குவலு. ஆனால் பொண்டாட்டி பார்வையில் அது இவ பக்கலை, ரெண்டாவது இவ பத்திருக்கா. அதனால அதுதான் வசதி, அது கம்மி, துரத்துங்கிறா. சரி இவ என்ன செய்றா, நம்ம தப்பிச்சுக்கிடுவோம், சாமிகிட்ட கேட்போம், வாங்குறான். சரி நடுவர் சாமி. சாமி யார் பக்கம் கோல் போட்டாரு? சாரா பக்கம் கோல் போட்டாரு. இவனை அந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்ல. Send the first boy out. Sarah happy, Abraham sad. And then nice Abraham வந்து, தம்பி இந்த ரெண்டாவது பிள்ளை இருக்குல்ல, கொன்று. இப்படி இருக்கும். இதை சாரா அவ சிரிச்சுக்கிட்டு இருந்த சிரிப்பு ஆப்பு. ஹேய், 10 மாசம் இல்ல 25 வருஷம்டா. அப்பண்டவன் அலைஞ்சி சுமந்து வந்த பிள்ளையே கொல்ல போறியோ. சாரா அவுட். பாடியில தான் உயிர் இருக்கு, மனசுல என்ன இல்ல. இவர் ஏயா அந்த பிள்ளை இருந்த போது இந்த பிள்ளைய கேட்டேன்னா அதையும் துரத்தி விட சொல்லிட்டு இதையும் என்ன பண்ணிட்டாரு? எதுக்கு தெரியுமா? அவனை விசுவாச தகப்பனாக மாற்றுவதற்கு தேவன் எல்லாவற்றையும் உருவி விட்டுட்டு பார்த்தாரு என்ன செய்யறான்னு. அவன் என்ன ஸ்டாண்டு?
ஜீவானின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். அவர் எந்தன் சங்கீதமானவர். என்ன செய்யுது கழுதையில கடக்க கடவ கடவ நினைச்சிட்டான், பாட்டு பாடிட்டு. ஆண்டவர் பார்த்தாரு, ஏய் குன்றாடா, நில்றா, அங்க வர்ற ஒரு ஆடு அப்படின்னா ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த். அவனுக்கு தெரியுது சொன்னது யாருன்னு. நமக்கு யாருன்னா தெரிய மாட்டேங்குது, சொன்னது யாரு அப்படின்னா நம்ம விசுவாசம் எங்க என்னது அசையவே அசையாது. சொன்னதை அவர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். நான் பாட்டில் என்ன செய்வேன், நான் செய்ய வேண்டியது என்னது, சர்ச்சுக்கு போகணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்யணும், தியானிக்கணும், வாசிக்கணும், அப்புறம் சிலுவையை பற்றி பேசணும். சிலுவையை பேசுகிறதுக்கு சினிமாலேருந்து ஆளை எடுத்துகிட்டு வர முடியும்? சிலுவையை பேசுகிறதுக்கு உங்களை தான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் இந்த தயார். நீங்கள் போய் போய் நினைஞ்சுக்கிறீங்க. இந்த மீடியாவில் போடுற செய்தியெல்லாம் பார்த்தா சாட்டன் காஸ்பல்னே ஒன்று போட்டுடலாம். அதுக்கு தலைப்பு என்ன காஸ்பல்? சாத்தானுடைய நற்செய்தி என்ன? இங்கே கொலை, அங்கே பாலியல் வன்புணர்வு, இங்கே திருடு, இங்கே இத்தனை கோடி லஞ்சம், இவர் லஞ்சத்தில் பிடிபட்டார். இதெல்லாம் எது? சாத்தானுடைய நற்செய்தி. இதெல்லாம் என்னது? சாத்தானுடைய நற்செய்தி. ஆக்சிடென்ட், கால் முறிவு, ஹெட் இன்ஜுரி, இதெல்லாம் என்னது? சாத்தானுடைய நற்செய்தி. இதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை எதுக்குடா கூப்பிட்டார் ஆண்டவர்? அவருடைய நற்செய்தியை சொல்றதுக்கு. என்ன நற்செய்தியை அவர் சொன்னது? கலங்காதே திகையாதே மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. கலங்காதே திகையாதே மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். அப்படின்னு என்னங்க? நீங்க போய் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்கல்ல, அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிடுவார். ஏன்? அப்போ தான் அந்த பக்கம் அட்டென்ஷன் போகாது. ஆஃப் பண்ணோடனே இப்போ அவன்கிட்ட போய் கேட்பீங்க, இவன்கிட்ட போய் கேட்பீங்க, யூ ஃபீல் பட்டுட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் அது உருவாக்குறாரு? யூ ஷுட் ஃபீல் அண்ட் லாங்கிங் ஃபார் த லவ் ஆஃப் காட். காட்ஸ் லவ் never forsaken you. காட்ஸ் லவ்னா என்னங்க? கைவிடவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. திருடனை சிலுவையில கைவிட்டாரா? சமாரியா பொம்பளைய கைவிட்டாரா? இல்ல. ஏன் 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 அவர் ஏன் அவர் ஏன் அவர் ஏன்? That is the power of Jesus' blood. Amen. That is the power of Jesus' name doing miracles. சுத்தி அம்புட்டையும் காலி விட்டு விடுவாரு. மேல இருந்து அவர் ஐடியாவை அனுப்புவார். Amen. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு பலார்னு அடிச்ச மாதிரி இருக்கும். ஆத்தாடி இங்க இருந்து வருது, நம்ம ரைட்டு லெஃப்ட் லுக்குல் பேக்குன்னு ஃப்ரண்ட் பேக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அலைஞ்சிட்டோமே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இங்கிட்டே பார்த்துட்டோமே. சுப்பீரியரு மேல இருந்து ஆக்களே. That's God. Abraham knows. அவனுக்கு தெரியும். அவனுக்கு அந்த புரியறதுக்கு அவனுக்கு என்ன பண்றாரு?
25 வருஷம் கழிச்சு என்ன கொடுக்குறாரு? பிள்ளை கொடுக்குறாரு. எப்படி கொடுத்துப்புட்டு 2 பிள்ளையும் நகட்டி விடுறாரு. பிள்ளைக்காக தான் அவன் என்கிட்ட வரானா, இல்லை எனக்காக அவன் என்கிட்ட ஆறானா? அவர் காட் இஸ் காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். தட் மீன்ஸ் he is holy. Holy means it need relationship. Lust means it won't see the relationship. Desire oda mundrum. No more relationship. Whole soul, body, spirits. இங்கே ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ அவர் காட் இஸ் காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். லவ் அப்படின்னீங்கன்னா தேவன் அன்பு கூறுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவிடவே மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க உள்ள வரும்போது எப்படி வரணும்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொன்னதோட மாத்திரம் இல்லாம என்ன கரெக்டா எங்க நடத்தி கொண்டு வந்துட்டீங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களா ஆண்டவரே? நீங்க உண்மையிலே சூப்பர் தான் ஆண்டவரே. இதை சொல்றதுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, வாய் வரமாட்டேங்குது, புத்தி. இங்க வந்தவொடனே என்ன செய்றீங்க? நான் என்ன செய்ய பாலா போன பிசாசு, ஏன்டா அவனை பத்தி ஏன்ட்ட வந்து பேசுற? வெளியே தான் 6 நாள் அவனுக்கு சொட்டி தூக்குன, செம்பு தூக்குன. இங்க வந்தாவது ஒரு நாள் எனக்கு செம்பு தூக்க. ஏய், என் ஒர்க்கு ஏசாயாவுக்கே புரிஞ்சுதுடா. ஏசாயா மூலமே நான் பேசினேன்டா. அம்புட்டு பாவத்தையும் நான் அடிச்சு கழுவி ஊத்திடுவேன். எல்லாத்தையும் எப்படி மாத்திடுவேன்? ரத்தாம்பர சிகப்பா இருந்தாலும் பனியை போல மாத்திடுவேன், மேகத்தை போல மாத்திடுவேன்னு சொன்னனடா. சொன்ன மாதிரி நான் வந்து ரத்தத்தை சிந்துனடா. when I become man, I accept man. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்புறம் உனக்கு என்னடா டவுட்டு? If you see, if you understand God is loving you அப்படின்னா என்ன? கைவிடவே மாட்டாரு. இப்ப பிசாசு என்ன வேலை செய்வான்? இங்கே பார், அங்கே பார், மேலே பார், கீழே பார், நீ கைவிடப்பட்டாய். நீங்க என்ன சொல்லணும்? சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். பிசாசு கேட்பான், என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன்னதங்களிலே உட்கார வைப்பேன் என்று சொன்னார், உன்னை நீதிமானாக்குவேன் என்று சொன்னார், உன்னை பலவானாக்குவேன் என்று சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பேன் என்று சொன்னார். சொல்லவா இன்னும் வேண்டுமா? உடனே போதும் சாமின்னு ஓடிடும். இப்போ உங்களுக்கு புரிதலே இல்லையா? யாருக்கு புரிதல் இருக்காது? பேபிகிட்ட போய் உங்க அப்பா எங்கன்னா ஐங்க, உங்க அம்மா எங்க ஐங்க. அது மாதிரிதான் நீங்க இருக்கியா? ஏசுனா யாரு தெரியாது, எங்க பாஸ்டருக்கு தான் பான் பண்ணும். ஏங்க இங்க ஒரு வியாதி இருக்குது, எனக்கு 4 வியாதி இருக்கு, நான் வந்து கேட்போ. ஏங்க அங்க ஒரு பேர் இருக்கு, ஐயோ வண்டி எங்கிட்டு கூடி ஓட்டுறேன். விளங்க மாட்டேங்குது, தேவனுடைய அன்பு விளங்க மாட்டேங்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சாட்டன் டசன்ட் ஹேவ் ஃபியூச்சர். அவனுக்கு என்ன கிடையாது? எதிர்காலமே. யூ அண்ட் ஹேவ் அ ஃபியூச்சர். என்ன ஃபியூச்சர்? இந்த எவர் லாஸ்டிங் லைஃப்ல இருந்து அந்த முடிவில்லா வாழ்க்கைக்கு, அந்த முடிவில்லா ராஜ்யத்திற்கு போய் நான் என்ன செய்ய போறேன்? வாழ போறேன். பிசாசு ஜட்ஜ்மெண்ட் க்ளோஸ்ட் அவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவனுக்கு என்ன மாதிரி இருக்கும் நம்மளை பார்த்தா?
செய்கிற சேட்டெல்லாம் நான் செஞ்ச சேட்டையை தான் நீ செய்கிற. ஆனா உனக்கு மட்டும் இன்னொரு வாழ்வா, உனக்கு மட்டும் இன்னொரு புருஷனா விடவே மாட்டேன். நான் எப்பாடு விட்டாலும் அதை என்ன செய்வேன்? தடுக்க பாப்பேன். தடுக்க பாப்பேன். இப்போ என்ன பண்ணார் ஆண்டவரே? சாத்தானே உங்கள் காலு கீழே வச்சுட்டார், ஆமென். உங்கள் தோளுக்கு மேலே வைக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஆண்டவரை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி காலுக்குள்ள இருக்கிற சாத்தானை எடுத்து தலை மேலே வச்சுக்கிறீங்க. இந்த இந்த பாடு இந்த 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 இது எங்கேயாவது உண்டா? எரேமியா சொல்கிறான், எரேமியா தேவன்ட்டு சொல்கிறார் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். ஐயா, அந்த ஜனங்கள் போய் ஓட்ட தொட்டி அணிஞ்சிட்டாங்க, தெரிந்து கொண்டார்கள். ஓட்ட தொட்டியில் போய் அணிஞ்சிட்டாங்க, தண்ணி ஊத்துறாங்க. ஐயோ, நல்ல தொட்டி, கண்மலையாகி நான் யாரு? நல்ல தொட்டி. உங்க சாமி யாரு? நல்ல தொட்டி. நீங்க ஓட்ட தொட்டியே ஏன்னு தெரிந்தெடுப்பானே. ஓட்ட தொட்டியில தண்ணி நிக்குமா? நிக்காது. நிக்குமா? நிக்காது. Satan doesn't have future. Doesn't have futureனா என்னது? அவனுக்கு நம்பிக்கையே இல்ல. நமக்கு எப்படி இருக்கு? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். Satan doesn't have future. Satan cannot give anything to you because he doesn't have love. Love only will give. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அவனை ரொம்ப என்ன செய்யக்கூடாது? பெருசுப்படுத்தக்கூடாது. புகழாரம். எப்படி? ஆண்டவரே என் பாடுகளை கவனியுமே, ஆண்டவரே எனக்கு அந்த தலை நோவுகிறதே, ஆண்டவரே எனக்கு அப்படி செய்தே சொல்லாதீங்க. ஆண்டவரே சுகத்தை விரும்புகிறேன், ஆண்டவரே குஷ்டரோகியை சுகமாக்க விரும்பினீர் அல்லவா, சித்தமுண்டு சுத்தமாகுன்னு சொன்னவரே, நான் குணத்தை உம்மிடத்திலிருந்து 100க்கு 100 எதிர்பார்க்கிறேன், நீர் எனக்கு தருவீராக. அப்படி இல்லை, தருவீர் என்று நம்புகிறேன். நம்பிக்கை, hope is denoting the future you are having. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை மூணு பேருக்கும் காம்படிஷன் வைக்கிறாரு சாமி. யாரு? பவுல் மூலமா வைக்கிறாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 பேருக்கும் காம்படிஷன். இதுல யாரு சூப்பர் ஸ்டாரு? அன்பே. லவ். ஏன்? நோ ஃபர்சேக்கன். உங்களுக்கு கைவிடவே நீங்களா அள்ளிச்சாட்டிய மண்ணாலும் கையை பிடிச்சி தோளில் தூக்கி வச்சுட்டு பலார் 2 அரை கொடுத்துட்டு சத்தம் இல்லாமல் வா, நான் போகிற இடத்துக்கு ஒன்று நான் இணைஞ்சிறேன், கூட்டிட்டு போறேன். நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டு உள்ள பஞ்சாங்கத்தெல்லாம் என்ன செய்வீங்க? பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை, ப்ரொமோட் பண்ணுவீங்க. இப்போ பிரச்சனை, யூ ஆர் பிகம் அ சாட்டனிக் ஏஞ்சல். அப்படின்னா நீங்கள் இஸ்ரவேலில் பிறந்திருக்கணும். நீங்கள்லாம் புறஜாதியில் என்ன செய்யக்கூடாது? பிறந்திருக்க கூடாது. உங்களுக்கெல்லாம் சைடில் கூட ஒரு ஆணி என்ன செய்யணும்? ஏசு செஞ்சதே புரியல, விசுவாசம்னாலே என்னன்னு தெரியல, கிரேஸ்னா என்னன்னு தெரியல. நம்மளால ஆண்டவர் என்னன்னு போட்டாரு? விசுவாசின்னு பட்டம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் என் திருச்சபை அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டாரு, அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஒன்றுமே விலங்கலை, எல்லாத்தையும் செமந்துக்கிட்டே என்ன செய்கிறோம்? சில புத்தகம் மூட்டையை கரெக்டாக கொண்டு போய் பேங் கரெக்டாக கொண்டு போய் நெஞ்சிருவான் வச்சிருவான். பரீட்சை வந்தால் என்ன செஞ்சிருவான்? முட்டமாக இருக்கும் வாங்கிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பள்ளிக்கூடம் போகிறான், புஸ்தகங்களை சுமக்கிறான், ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியல. பாடங்களை கவனிக்கிறான். லிசனிங் ஹியரிங் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். லிசனிங் ஹியரிங் மட்டும்தான் இருக்கா? யூ ஆர் நாட் born again. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவா யாரு நீங்க? born again. எனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பையன் மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு சோறு கொடுப்பேன், சோறு திம்பானா? திம்பா. எப்படி திம்பா? நான் என்ன செய்யணும்? எஃபர்ட் போட்டு உள்ள தள்ளணும், ஆடும். உனக்கு இருக்கா? அவனா போவானா? போக மாட்டான். சட்டை போடுவானா? போட மாட்டான். ஆனா அவன் எனக்கு யாரு? இல்ல. அவனுக்கு என்ன, நான் என்ன சொல்றேனே அவனுக்கு புரியல.
நோ அண்டர்ஸ்டாண்டிங். லுக்கிங் இருக்குது, நான் சொல்றதெல்லாம் அவனுக்கு கேட்கும், ஆனா என்ன மட்டும் செய்யாது, புரியாது. மெண்டல் மனைவி, மெண்டல் புருஷே, கூடையே இருப்பான், சொல்றதெல்லாம் கவனிப்பான், ஆனா என்ன மட்டும் செய்யாது, புரிய மட்டும் செய்யாது. டிஃபிகல்ட். அத மாதிரிதான் பானகேன் they will listening the sermon, they will hearing the sermon, they will not understand. அப்படின்னா அவங்க யாரு? they are not born again. இப்போ மறுபடி பறந்தவன் என்ன செய்வான் தெரியுமா? வேத வசனத்தை கேட்டு அதன்படி என்ன செய்வான்? நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். வாயை என்ன செய்வான்? க்ளோஸ் பண்ணுவான். காதை என்ன செய்வான்? பெருசுபடுத்தி விடுவான். பலவீனர்களுக்கு பலமா போய் என்ன செய்வான்? நிற்பான். இதான் அண்டர்ஸ்டாண்டிங். சூழ்நிலைய பிரைஸ் பண்ண மாட்டான். ரெடீமரை டெலிவரரை என்ன செய்வான்? அல்லேலூயா, அல்லேலூயா. if you want deliveranceனா not only from demon இருந்து நீங்க டெலிவரன்ஸ் ஆயிட்டீங்க. இப்போ எதுல இருந்து டெலிவரன்ஸ் ஆகல தெரியுமா? கல்ச்சர் அண்ட் தென் the thought system of human being. அவன் என்ன சொல்லிடுவானோ, அவன் என்ன சொன்னா என்ன? அவனா ரட்சிப்பை பையில வச்சுட்டு அலையிறான்? இல்ல. அவனா சிலுவையில தொங்குனா? இல்ல. You must understand, if you are a born again, you will prize the deliverer, you will not prize the situation. Basic. இதெல்லாம் பியூரிட்டி என்ன செய்யும்? டெவலப் பண்ணும். The word of God, the spirit of God, and the praising of God. The three tools will develop your purity. It will make it growth. Effort. Growthங்கிறது effort வரும். It is not fixed. உங்களுக்கு purity complete ஆயிடுச்சுன்னா you will dead. You will not move. Purity எப்படி இருக்கும்? இப்படி சாகிற வரைக்கும் இருக்கும். ஓகே? அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி ஆண்டவர்கிட்ட வருவோம். இல்லைன்னா இங்கே அஃபினிட்டியே வராது, அங்கே போய் ஒட்டிக்கிருவிய. அதனால அவர் என்ன பண்ணுவார்? உங்களை எப்படி வர வைக்கிறதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்படி வர வைக்கிறதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்படி வர வைக்கிறதுன்னு நல்லா தெரியும். வர வச்சிருக்கிறாரு. கரெக்டாக கம்யூனியன்ல கலந்துக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When you become holy, like God, He only made. Holiness not done by human being. It is not done by your prayer. It is not done by your fasting. It is done by solely by God. Don't make confuse purity and holiness. Even you try your purity, the purity will not come 100%. If the 100% come, you will die. You will go to heaven. Because if you try and success 100% purity, you don't need Jesus. You don't need God. You no need. That's why you are not achieving. பிசாசு உங்களை அதில் மாற்றி சொல்லுவா. Don't believe. Believe your Redeemer. Believe your salvation King. Believe your Ratchagar. Believe the blood of Jesus speaking for you. That faith. Faith means what He said, He will do. இதை விட புரியுற மாதிரி ஃபெய்த்தை உங்களுக்கு விளக்கவே முடியாது. ஃபெய்த்தை நானும் குப்பராடிக்கா பார்த்தேன். இது தான் விளங்குச்சு. இது விட விளக்கவே முடியாது. எவன் வந்து கேட்டாலும் எப்பா ரட்சிப்பு என்னுடையது அல்ல, ரட்சிப்பு
அவருடையது அவர் தான் என்னை என்ன சொல்லுவார், ரட்சிப்பேன்னு. சொல்லியிருக்காரு. அதனால அங்கே போய் கேட்டுக்கோ. அங்கே போய் கேட்டுக்கோ. நீங்கள் முடிவுரிந்தும் ரட்சிக்கப்பட்டீர்களா, நீங்கள் அப்படிப்பட்டீர்களா அப்படின்னு டான்ஸ் எல்லாம் விடுவான். பி கேர்ஃபுல். They say about false prophet, they didn't open the mouth about false Christ. Because this கிரைஸ்ட்னால என்னது, அதிகாரி, லார்டுன்னு அர்த்தம். லார்டுக்கு எதிர்த்து பேசுனா ஸ்வாடு வந்துடும். அல்லேலூயா. ஸ்வாடுனா என்னது, வாள். தாவீதே வச்சுக்கிடுமே, அந்த பொண்ணு எனக்கு வேணும், அவ குளிக்கிறதா பார்த்தேன், எப்படி சூப்பரா இருக்கா, அதனால அவ எனக்கு வேணும். வரல, என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் you are Lord, in your life is your Lord. If he says something, no counter talking. Your Lord is your Savior, your Lord is your Redeemer, your Lord is your friend, your Lord is your husband. லார்டு நமக்கு இத்தனை டியூட்டி பார்க்குறாரு. அவரை எதிர்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதனால அவர் சொன்னது அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சொன்னா கட்டாயம் நடக்கும். அதை எதிர்த்து யாரும் என்ன செய்ய முடியாது. உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி இங்கே கொண்டு வந்தவர் உங்களை ரட்சிச்சுதான் ஆகணும். உங்களை நம்பி அவர் சொல்லல, அவருடைய பலத்தை நம்பி சொல்லி இருக்கிறார். அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள டீலிங்கை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை வச்சு செஞ்சா சட்டி எப்படியோ உடைஞ்சிரும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. That is the difference between covenant and promise. Cross is a covenant, it is not promise. covenantனா சாமியே மாத்த முடியாது. சாமியே என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. பிற எங்க பிசாசு மாத்த, பிற எங்க பாவம் மாத்த, பிற எங்க உலகம் மாத்த. நீங்க என்ன செய்ய வேண்டியதான், இயேசுவுக்கு ஜே போட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, கம்யூனியனா கம்முன்னு என்ன செய்யுங்க, வாங்கிட்டு ஜம்முன்னு என்ன செய்யுங்க, போயிடணும். போய் பிசாசு வர்ஷிப்பை என்ன செய்யுங்க, முதல்ல நிறுத்துங்க. அப்படின்னா என்ன, வியாதி அது இது அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல பழகுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல பழகணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இடுப்பு வலி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இடுப்பு வலி. ஸோ ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இடுப்பு வலிக்குது, ஆண்டவரே சுகமாக்குங்க சொல்லாதீங்க. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை சுகமாக்க போதுமானதாக இருக்குது. அவருக்கு வரும் பாருங்க சந்தோஷம். ஆண்டவரே உம்முடைய காயங்களினால் நான் சுகமாக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்னை சுகமாக்கி உம்முடைய மகிமை எனக்குள்ளிருந்து வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ ஆண்டவருக்கு ஆத்திரம் வராது, ஆண்டவருக்கு உங்கள் மேலே பிரியம் வரும். ஏன் உங்கள் மேலெலாம் கோபம் வருதுங்கிறீங்க, நீங்கள் அவரை என்ன பண்ணுறீங்க, குத்தி வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துட்டு வந்தீங்களும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே அது இப்படி வேண்டாம், ஆண்டவரே பேய் இப்படி, நான் என்ன செய்யணும், நீ வேடியா ஆண்டவரே, வேடியா ஆண்டவரே, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே வந்துடும் ஆண்டவரே, அவசரம் ஆண்டவரே. Don't pray like that. Praise work of Jesus.